like I'm floating. Yeah, break out, I've got to see. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எதில் இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அநேகமாக நீ புதுசாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய வீடியோ போட்டேன், ஆனால் எல்லாமே மேக்ஸிமம் லடாக் ரைடு வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகிருக்கும். அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம வந்து லடாக் ரைடில் இருக்கவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 நாளாக இருக்கும். இது வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? 13 நாளாக இருக்கும். நம்ம இடையில நிறைய அப்டக்கல்ஸ்லாம் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ கூட நம்ம வண்டியில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஓகேவா? சரிங்களா? ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் எடுக்க மாட்டேதுங்க. பேட்ரி வந்து ஏதோ டவுன் ஆயிடுச்சு, சரிங்களா? புது பேட்டரியும் போட்டாச்சு, மறுபடியும் அதே மாதிரி வந்து பிரச்சனையாகுது. அப்போ அவங்க எதோ சொல்கிறாங்க, RR யூனிட் பிரச்சனையாக இருக்கும், காயில் பிரச்சனையாக இருக்கும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் ஆக மாட்டேது அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வண்டியில் ஏறல. வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதான், அது மட்டும்தான் என்னோடதாக இருந்துச்சு. வண்டி தள்ளுனா ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆச்சு, கிளம்பிட்டோம், அவ்வளோதான். இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான். பழைய டிராக்டர் இருக்கும்ல, பழைய காரு டிராக்டர்லாம் ஸ்டார்ட் ஆகாட்டி தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, அது மாதிரி தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் கியரை போட்டு டக்குன்னு ஒரு 4 ஒரு கரெக்டாக ஒரு 5 அடியிலே டக்குன்னு மூவ் ஆனே ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து எப்படியாவது நம்ம இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு வரணும். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தாங்க வரணும். இப்போ வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லடாக்கில் இருந்தோங்க. ஸோ லடாக் வந்து எங்கே இருந்தோம், லடாக்கில் இதில் இருந்தோம், கார்கில்ல இருந்தோம். ஸோ கார்கிலை தாண்டி நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேங்க. அந்த 2 வீடியோலாம் ரொம்ப மன உளைச்சலாகி தான் போட்டிருப்பேன் அந்த வீடியோலாம். ஏன்னா முல்பக்குன்னு ஒரு ஏரியாவை தாண்டி இப்போ நம்கலா அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து லேக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம லே வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர், சரிங்களா? நான் இங்கே லடாக்கை பொறுத்தவரை என்ன தெரியுமா, இங்கே வந்து நைட்டு 7 மணிக்கு தான், 7 மணி வரையும் சூரியன் வந்து உதிச்சுக்கிட்டே இருக்கும். 7 மணிக்கு மேலே தான் வந்து சூரியனே வந்து ஸ்டாப் ஆகுமா. அதனால் வந்து நாங்கள் 2 மணிக்கு வண்டி எடுத்தோம். கிட்டத்தட்ட எனக்கு எப்படியும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:45 இருக்குங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. நம்ம இன்னைக்கு லே கிட்ட போயிட்டோம்னு சொன்னேன், நாளைக்கு போய் நின்று ஃபோட்டோ எடுத்து அழகாக போட்டு விட்டுறலாம். லே வரையுமே வந்து பார்த்திங்கன்னா மலை காடு மாத்தான் இருக்குமா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஐஸ்லாம் கிட்ட இருக்கவே இருக்காதாங்க. லே வரையுமே இப்படி தான் இருக்கும் போல். பட் கார்கில் வர்ற ரூட்டு செம்மையாக இருக்கும் பாருங்க. ஸ்ரீநகர் டு கார்கில் தரமாக இருக்கும். அப்படியே ஒரு ஐஸ் கட்டியாக இருக்கும். உள்ளே போய் செக் பண்ணி பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம். ஆனால் நீ மேலே போக எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப வந்து மணாலி திரும்ப வரோம்ல, அங்கேயும் அது மாதிரி இருக்குன்னுவாங்க. பொறுமையாக இருக்குங்க வண்டி. இது ஃபுல்லாமே மணல் மாதிரியே இருக்குங்க. மலை ஃபுல்லாமே இந்த மணலில் வீடு கட்டியிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போப்பா. டே ஃபோட்டோ ஏண்டா டைம் ஆச்சு, அதான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்புறம் என்னடா, நெவர் மிக்ஸ். வீடியோ ஃபோட்டோவாது எடுக்கணும், வீடியோவாது. எப்படி இருக்கு? இஃப் யூ ஆர் மேரிட் டிவோர்ஸ் ஸ்பீடு. இங்கே எல்லாமே சூப்பர் கோட்ஸாக போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல ஸ்பீட் இஸ் லைக் எ நைஃப், இட் வில் கட்ஸ் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு ஒரு காக்காவோட இல்லை பாருங்க. அங்கங்கே ஏதோ கேம்ப் மாதிரி இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்பாக இருக்கும். சின்ன வீடாக இருக்குது. அது எல்லாமே கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு மிலிட்ரி கேம்ப் தான். அதெல்லாம் இல்லைங்க, மிலிட்ரி கேம்பில் ஏதோ வேறு ஏதோ தாபா மாதிரி இருக்குது பாருங்க. எப்படி இடத்துல வந்து வச்சுருக்காங்கன்னு. இங்கே ஃபுல்லாமே எந்த விவசாயமும் இல்லை போலங்க. NH1 அப்படியே கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஆக்சிடென்ட் பிரிங் டியர்ஸ், சேஃப்டி பிரிங்ஸ் சேர்ஸ். எப்படி கோட்ஸ் பார்த்தீங்களா? கல்லெல்லாம் அப்படியே கீழே விழுந்து கிடக்கு வந்து. ஸோ நீங்கள் வந்தாலும் இந்த ரோடெலாம் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது, சரிங்களா?
அது வேறு லெவலுங்க. ஆனால் இந்த இடம் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா இது ஃபுல்லாமே வெறும் மண்ணாக இருக்குது. ஃபுல்லாமே மண்மலை. மண்மலையாக இருக்குது. நமக்காலா 10 கிலோமீட்டர்ஸ். டைம் என்னடா? டைம் 3 ஆயிடுச்சா? மணிக்கு டைமு. ஏதாச்சும் இங்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் ஆச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம வண்டியெல்லாம், அவ்வளோதான். ஆள் யாருமே வர மாட்டாங்க. எல்லாம் கீழே இருந்து தான் வரணும். நம்ம வண்டியை டோ பண்ணிட்டு தான் கொண்டு போகணும். வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களாம் லே முடிச்சுட்டு வராங்க. இங்கே பாருங்க ஐஸ் கட்டி மலை. இப்போ நல்லா தெரியுதுங்க. வா எப்படி இருக்கு பாருங்க. வெறும் மண். ஒரு லாரி தனி போய்கிட்டு இருக்கு. பாவம். வா அவன்கிட்ட ஐஸ் கட்டி மலை அங்கே தெரியுது. பட் நம்ம எந்த வழியாக போகிறோன்னு தெரில. இன்ஜினை ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ண விடாமல் ஏற்றிக்கிட்டே இருக்கேன். வேறு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக. கூலிங் ஆகிக்கிட்டே இருக்கு வண்டி. இங்கே பாருங்க. வா ஐஸ் கட்டியா. ஏய் போனே டே நான் கொண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம்டா. வாடா எதுவும் எந்த பிரச்சனையும் பார்ப்போம்டா. வாடா எர்றா இறங்கு. ஆ பாருங்க எப்படி இருக்குன்னு. உனக்குள்ள கொஞ்சம் ஒரு தம்ப்நெயில் ஷாட் எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்புறோம். லே வரையுமே இப்படி தான் இருக்குமாங்க ரோடு. எத்தனை கிளைமேட் பாருங்களேன். கிரவுண்டில் இருந்து பார்க்கும்போதே எல்லாம் பச்சை பசேன்னு. அப்புறம் மேலே வரும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக ஐஸாக அடக்கம். ஒரு இன்டீரியர் போகும்போது ஃபுல் ஐஸு. அப்புறம் இதில் வரும்போது வெறும் மணல். ஒரு 3 விதமான நேச்சரை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஐஸ் அண்ட் ஸ்னோ, டேக் இட் ஸ்லோ. ஐஸ் அண்ட் ஸ்னோ வரப்போகுது. சஃபாரி. இங்கே ஃபுல்லாகவே சஃபாரி ஸ்ட்ரோம் யூஸ் பண்ணுறாங்க. சஃபாரி ஸ்ட்ரோம் தான். சிஆர்பிஎஃப். வண்டி அப்படியே சல்லுன்னு கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனால் வண்டிக்கு நான் செம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டேங்க அந்த வாட்டி. 100-120 மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும். நல்ல வேலைங்க அதுவும் இருக்குங்க. இங்கே இந்த தடுப்பு மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. தடுப்பு போட்டு ரோடுமே நல்லா இருக்குது. அதுதான் எங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டேவும். இதே வந்து கொஞ்சம் சரியில்லாத ரோடெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். வந்து மேடு பள்ளத்தில் 200 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம அந்த கார்கில் ரூட்டில் போனோம்ல அந்த மாதிரி ஆயிரும். ப்ரீவியஸாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கார்கில் ரூட்டு மையால் அவ்வளோ சேலஞ்சிங்கான ரூட்டு இது பைக்கர்ஸ்க்கு. அதில் லாரி ஏறி போகுதுங்க, அவ்வளோ லாரி. ஆனால் ரோடு அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லா இடத்துலையுமே ரோடு போட்டுட்ருக்காங்க. இன்னும் ஒரு 1 இயர்க்கு அழுத்தலாம் வந்தோன்னா எல்லா ரோடுமே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. பக்காவாக எல்லாமே போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம நல்ல ரோட்டில் வரலாம். ஆனால் வந்து இவ்வளோ ஆஃப் ரோடிங் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இதில் ஏறி அங்கிட்டு இறங்கிடலாம். அதுதான் ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே வரும். இதே ஒன்று இதிலே ஏறி இதே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
வெறுப்பாக இருக்கும். ஏன்னா அது இதில் ஏறி இதில் இறங்குறமே அப்படின்ற மாதிரி. இதில் ஏறி அங்கிட்டு இறங்கிடலாம். அதுதான் இதில் ஹைலைட்டே. சூப்பராக இருக்கும். அப்போ எல்லாமே புது புது இடமா பார்த்துக்கிட்டே போகலாம். லே இங்கேருந்து கரெக்டாக 179 கிலோமீட்டர்ஸுங்க. இப்படி போது பாருங்க. வா, நம்மளாம் இந்த ரோட்டில் வந்து ஓட்டுவோன்னு நினச்சி கூட பார்க்கல. பத்தாப்போ ஓட்டிகிட்டு இருக்கோம். வேறு லெவலில் ஓட்டிகிட்டு இருக்கோம். அங்கங்கே புல்லாக முளைச்சிருக்குங்க. அந்த அது என்ன புல்லுன்னே தெரில. லே 178 நம்காலா கல்சின்னு ஒரு ஏதோ ஏரியா இருக்குங்க. அது 82 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. கல்சி ஐஸை பாருங்க, அப்படி ஜில்லுன்னு இருக்கு. இங்கிட்ட வந்தோடனே காற்று தள்ளுது உங்களை. அப்பா 9 கிலோமீட்டர் லம்மேரு 48 நிம்மா 135 லே 171. லே தான் நம்மளோட அல்டிமேட் டார்கெட்டே. காற்று சரியாக அடிக்குதுங்க. குளிர் காற்று ஜில்லுன்னு அடிக்குது. சரியான ஸ்டீப்பான ரோடு. ஐ லவ் மொபைல் ஆஃப் சீட் பெல்ட்ஸ் ஆன். ஐ லவ் நமிக்காலா. என்னது? இது என்னடா? நமிக்கா பாஸ், நம்கிலா பாஸ், நம்கிலா பாஸ். இங்கே வருங்க. இந்த மேப்பு ஃபோட்டோ விட்றா. பல்தால், ஜம்மு, ஸ்ரீநகர். வருதியா? லே பேங்காங் லேக். இப்படியே இறங்கிடுவோம். Drivers, every child on the street is yours. எப்படி கோட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே கோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்களா வித்தியாசமாக போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. அண்ணா இது கொஞ்சம் இது ஐஸ் ஈஸுமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. மணல் மலையாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ட்ரையாக தெரியுது. வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்புறமும் சில்லுன்னு இருக்குங்க. ஃபீலு அப்படியே கூலிங்கா. பா, காற்று பயங்கரமாக அடிக்குது. கங்கரால் 8 கிலோமீட்டர்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தியான வீடியோவே போடுறேங்க. ஏன்னா பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோலாம் பார்க்கணும் எல்லோரும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஃபீல் த கர்வ், டோன்ட் ஹக் தம். கரெக்டு தானே? இப்படி வளையும் போது ஃபீல் த கர்வ் ஜஸ்ட். அப்போ அதுக்காக படுக்க போட்டு ஓட்டாதீங்க அப்படின்றாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அவர் மோட்டோ ஸ்பீட், குவாலிட்டி அண்ட் எக்கானமி. எல்லா இடத்துலையும் கோட்ஸ் தாங்க. கோட் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஸ்டே டியூன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டான பாதையெல்லாம் பார்க்க போகிறோம். நிறைய சம்பவங்களையும் ஃபேஸ் பண்ண போகிறோம். எல்லாமே வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஓகே, ஹாய். Now you are after or before? Now late. Okay. Bye. MG Gloucester. ஸோ இவங்க போயிருக்காங்க. அங்கே இங்கே பார்த்தோம். சோனா மார்க் இருக்குல்ல, அங்கே பார்த்தோம். நாங்கள் இவங்களை பார்த்து பேசிட்டு போயிட்டு இருந்தோம். கல்சி பார்த்து பேசினோமா, அப்படியே அங்கக்குள்ளே சரி ஓகே நம்ம லேயில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து லே வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் போயிருமாடா? சரி, சரி ஓகேங்க. அங்கே இதில் பார்ப்போன்னு.
தலைவங்க, இந்த ரைடு உண்மையிலே வேறு லெவலில் ரைடு. எத்தனை மக்களை பார்த்துருக்கோம், எத்தனை அப்டக்கல்ஸை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கரெக்டாக இன்னும் 800 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். 800 கூடயே தான் இருக்கும். எப்படி 1000 கிலோமீட்டர்ஸாவது வரும் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இன்னும். ஏன்னா இங்கேருந்து 200, மணாலி அங்கேருந்து ஒரு 450, அங்கேருந்து டெல்லி ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வரும். எல்லா அப்டக்கல்ஸையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். பா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா சாமி. நிம்மு அங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. நிம்மு 126, லே 162, வில்லேஜ் கன்கரால் வில்லேஜ் அங்கே இது பேர். எவ்வளோ டாப்பில் இருக்கும் தெரியுமா? 11,866 மீட்டரா? அந்த கடல் ஆல்டிடியூடு 11,866 ஆல்டிடியூடுக்கு மேலே, கடல் மட்டத்துலேருந்து மேலே இருக்கோங்க நம்ம. இங்கே வரணும், நம்மள மாதிரியே பைக்கர்ஸ் போகிறாங்க பாருங்க. இன்னும் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் தான். இன்னும் கம்மியாக தான் இருக்கும், 160 சம்திங் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட அந்த எய்மை டச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 to 3 hours இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே ரைடை நம்ம இது பண்ணிட்டோன்னா போயிடலாம். அப்படி இல்லையா அப்படின்னா நாளைக்கு கன்ஃபார்ம் டச் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து அப்படியே வந்து கீழே இறங்குறது தான். அப்பா குளிருதுங்க ஓவரா, வைசரை திறந்தாலே குளிருது. அப்படியே வந்து கீழே இறங்குறது தான். அப்படியே கீழேனா அங்கே அப்படியே மணாலி பக்கத்தில் அப்படியே பேங்காக் லேக்கு அது இதுன்னு நிறையா இருக்குன்னாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே டெல்லியை நோக்கி பயணத்தை தொடங்கிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடித்து விட்டு நம்ம வீட்டுக்கு சென்று. என்னடா நிப்பாட்டுறாங்க? என்னடா இங்கே பாருங்களேன் கீழே கிராமத்தை. ஓ அப்படியா? பத்துன்காத் வில்லேஜ், புத்கர்பு. இங்கே பாருங்களேன் பிளேஸ் எப்படி இருக்குண்ணா. வா செம்மையாக இருக்குல்லங்க, தரமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறது தாங்க நான் இவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். பா எப்படி இருக்கு பாருங்க வீடெல்லாம். ஆனால் அங்கங்கே கம்மியாக தாங்க இருக்குது, வீடெல்லாம் நிறையாவும் கிடையாது. சும்மாவே வந்து ரொம்பவும் வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் வீடெல்லாம் அங்கே வந்து நான் பார்க்கல இன்ன வரையும். பார்த்த வரையும் எல்லாமே சிம்பிளான வீடு தான். இங்கே சஃபாரி ஸ்ட்ரோம், இங்கே ஃபுல்லாக இந்த வண்டி தாங்க வச்சுருக்காங்க. இந்த பழைய வண்டியும் அப்பப்போ ஃபுல்லாக வந்துட்டு போகுது, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். காஷ்மீர் வேலி மோட்டார் பிரைவேட் லிமிடெட், வில்லேஜ் பத்கர்பு வில்லேஜுக்கு வந்துட்டோங்க. நிறைய வில்லேஜ், இங்கே நிறைய வில்லேஜ் இருக்கும் போலங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் வந்துகிட்டு இருக்கோம். இறங்குது ஏறுது ரோடு. நம்ம பையன் அசராமல் வந்துக்கிட்டே இருக்கான். என்னை ஸ்டார்ட் மட்டும் பண்ணிடுறா, நான் அப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை ஆஃப் மட்டும் பண்ண விட்றாதன்னு மட்டும் சொல்லுது அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஏன்னா எல்லா பேருக்கும் அவங்களோட வண்டிக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு கனெக்டிவிட்டி, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி என் வண்டிக்கும் எனக்கும் இந்த கனெக்டிவிட்டி தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளித்து உன்னை லடாக் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு, அது வந்து இது வந்து ஒரு சின்ன குழந்தைத்தனமாக கூட இருக்கலாம். பட் நம்ம தனியாக ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு வந்து, அது வந்து தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஐயோ நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்தது போச்சேடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, ஒரு ஃபீல் வரும்ல. அது ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தான் நமக்கும் நம்ம பைக்குக்கும் உள்ள கனெக்ஷன். டூரிசம் கேப்டீரியா 100 மீட்டர் ஹேகர்.
அலர்ட், ஃபோக்கஸ், எஜுகேட்டட். ஏதோ போர்டு போட்டிருக்காங்க, என்னது தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க. அங்கிட்ட என்ன ஹிந்தியில் போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஆர்மி ஸ்டார். இங்கிட்ட ஃபுல்லாமே வில்லேஜ் தாங்க. வில்லேஜ் என்டையர் வில்லேஜ், நோ சிட்டி. இதெல்லாம் தண்ணி நிறைய போகும் போடுங்க. இப்போ அதுலேயும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு பாருங்க. கிரேட் ரெஸ்பான்சிவ் இன்ஜினியரிங் ஃப்ரெட்டர்னிட்டி CRAFTன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னமோ போட்டுருந்துச்சு. ஹனிஸ்காட். இங்கே பாருங்களேன், அந்த மலையெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகுதுங்க, காணல் நீர் மாதிரி. ஏதோ டிரான்சிஸ்ட் கேம்ப்னு போட்டிருக்கு, 260 டிரான்சிஸ்ட் கேம்ப்னு ஏதோ என்னமோ இருக்குங்க எல்லாத்துலேயும். எல்லா காஷ்மீரே முழுக்க CRPF கண்ட்ரோல் தான், மிலிட்ரி இதுதான். விட வேண்டியது தான். வருங்க பா, இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டோன் ஷூட்டிங் ஸ்லைடிங். சரி ஓகேங்க, இப்படி ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். என்னது டிஎன்னா? ஆமாம், இங்கே டிஎன் உண்டிங்க. பாய் தமிழ்நாடா? தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா? நாமளும் தமிழ் தான். ஓகே, நான் மதுரை. அவர் மதுரையா? அப்படியா, சூப்பருங்க. ஓகே ஏங்க 2 பேரும் மதுரைக்காரங்க. இப்போதாங்க நானே பார்க்குறேன், நோட் பண்ணவே இல்லை. டிஎன் வண்டியை பார்த்தாச்சுங்க. அவரை போய் பிடிப்புமா? அவர் சிவகங்கை போல, ஒரு மதுரை போல. மதுரையா? ஆமாடா, டிஎன் 32 போட்டிருக்கு. 38 மதுரை இல்லையே. ப்ரோ கேளு ப்ரோ, மதுரையா? மதுரையிலேருந்து வரீங்களா? நாங்களும் மதுரை தான். மதுரையிலேருந்து ஓட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். மதுரையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டுருக்கோம். 13 நாள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? டெல்லியிலேருந்து அப்படியே போட்டு வந்தீங்களா? ஓகே. ஸோ அவங்க டெல்லியிலேருந்து போட்டு வருவாங்க போல். சரிங்க, பாருங்க ஐஸ் மலை கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு கிட்ட இருக்குது பார்த்தீங்களா ஐஸ் மலை. ஆனால் லைட்டாக தாங்க இருக்குது ஐஸு. பாருங்க அங்கே ஐஸ் கட்டி பியூர் ஐஸ் தெரியுது பாருங்களேன், தரமாக இருக்கா. அங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது தூரத்தில். இங்கே வருங்க, இங்கே ஒரு பாட்டி எவ்வளோ ஸ்டைலாக போயிட்டுருக்காங்க. வேறு லெவலுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் தமிழ்நேருக்கெலாம் போட்டாச்சு, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தமிழ் ஷர்ட்லாம். யுவர் ஆல்டிடியூட் ஆஃப் 1737 feet. சாப்பிடுவாங்க போல என்னமோ. ஓகே இவருக்கு ஏதோ இருக்கு போகிற டூரிஸ்ட் வெல்கம் டு லொமையாரு. எங்கே போடுறா, எப்படி இருக்குண்ணே? இதை கவர் பண்ணுவோண்ணே. இது பொறுமையாக போகிறேன். வா இங்கே பாருங்க, வேற லெவலுங்க. எனக்கே இதெல்லாம் குளிர ஆரம்பிக்குது.
ரேஞ்ச் நல்லா வியூ பாயிண்ட்டுங்க இதெல்லாம். நெருக்கி அநேகமாக ஒரு இன்னும் கரெக்டாக ஒரு 130 கிலோமீட்டர்ஸுங்க லே. அப்படி கீழே இறங்கிட்டே போகுது ஸ்பீடாக. கீழே இறங்குது அப்படியே மேலே ஏறுது, கீழே இறங்குது மேலே ஏறுது. ஹோட்டல் ஸ்வாஸ்திகா, இந்தியன், சைனீஸ், இட்டாலியன். யூ ஆர் என்டரிங் இன்டு எ மிலிட்ரி ஏரியா, டிரைவ் ஸ்லோ. எங்கே வரு டேய்? அந்த புல்லட் காரங்களாம் அங்கே தான் போகிறாங்க. வெல்கம் டு மகாதேவ். இந்த புல்லட்டில் வந்தவங்களும் அங்கே தாங்க போயிட்டுருக்காங்க. இப்போ நம்மளும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் லைன் அப்பில். மிலிட்ரி ஏரியா ஃபுல்லாக இங்கே போகிறாங்க பாருங்க வரிசையா. அந்த இது ஹிமாலயன் ரைடர்ஸ். கிட்ட போய் அவங்கள பார்ப்போமா? ஹிமாலயன் ரைடர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 ஹிமாலயன் போகுது மொத்தம். லமையாறு லமையார்ட்ட இருக்கோங்க. இந்த ஹிமாலயன் ரைடர்ஸை ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அவங்க கூட நல்லா பார்த்து இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்து மேலே ஏறி வரும்போது எல்லோரும் ஒரே மாதிரி பைக் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. எல்லாம் ஜிஏ குஜராத் வண்டி எல்லாம். வந்தாச்சுங்க, அவங்கள பிடிச்சிட்டோம். ஹிமாச்சல், கோவா டு லடாக்கா? ஐயால இவங்க கோவா டு லடாக் பண்ணுறாங்க போலங்க. எல்லாம் கோவா. எங்கள் ஜிஏனா குஜராத் இல்லை, கோவா. கோவா வண்டிங்க எல்லாம் கோவாலேருந்து வர்றாங்க. இங்கே பாரு ஏங்க, இங்கே பாருங்க இந்த வீடியோவை எல்லாம். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. there's a stop, pit stop அடிக்கிறாங்க. ஹோட்டல் மூன்லேண்ட், வில்லேஜ் லொமையாறு. இந்த அளவுக்கு இந்த வீடியோ போகுதுண்ணே. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கிறேங்க. ஏன்னா வந்து லே போகிறோம்ல, லே போகிறனால அப்படி இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த்தியான வீடியோ. கெஸ்ட் ஹவுஸ், வில்லேஜ் லமையாறு. லே இன்னும் அம்மா 120 கிலோமீட்டர்ஸ் லே. காய்ச்சி லே 120 கிலோமீட்டர்ஸ் போயிடலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20 ஆகுதுங்க. 3 மணி நேரம் இருக்கு நம்மளுக்கு டைம். 3 மணி நேரத்தில் போயிட மாட்டோமா? அப்பா எவ்வளோ ஸ்டீப்பாக இறங்குது பாருங்க. ஐயோ ஐயோ. இதோ வியூ பாயிண்ட் போலங்க. டயல் 112 ஆக்ஷன் ப்ரூன் ஜோன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏய் இது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையே. வெறும் மணல் காடு. ஷார்ப் டர்ன் பாருங்க எப்படி போயிட்டுருக்கு வண்டி ஏற்றிக்கிட்டு. பா ஆனால் அங்கே லாரி தாங்க கிங் மேக்கரு இந்த ரோட்டில். இங்கே பாருங்க. ஐயோ இங்கே ஒரு பெட்ரோல் லாரிடா. அப்படியே எரிஞ்சு போச்சு போல, ஏதோ லீக் ஆகி. இப்போ கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குங்க. பா
இறங்கி 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 ஏறுது. என்ஜாய் த பியூட்டி ஆஃப் மூன்லேண்ட். நூன்லேண்ட், இது பேர் மூன்லேண்டாங்க. ஓ, மூன் மாதிரியே இருக்கிறதுனால மூன்லேண்டு. இதுக்கு பேர் மூன்லேண்டா? மூன்லேண்ட். இந்த என்ஜாய் த பியூட்டி ஆஃப் மூன்லேண்ட்னு போட்டிருக்கு. வா, எப்படி இருக்கு? எப்படி இடத்துல போயிட்டு இருக்கு பாருங்க. வா, ஃபுல்லாக பாறையெல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துரும் போலங்க. எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இங்கிட்டு மேலே போட்டு வச்சுருக்காங்க எல்லாம். வா, செம்ம ஸ்டீப்பான ஏரியாங்க இதெல்லாம். பாரு எப்படி இருக்குண்ணா. எங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டே போகலாங்க. அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குங்க. அவ்வளோ அழகாகவும் இருக்குது. அழகாக இருக்குன்றதை விட பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. என்ன இடம்னே தெரில. அப்படியே ப்ரிப்பேர் அண்ட் ப்ரிவென்ட், டோன்ட் ரிப்பேர் அண்ட் ரிப்பன்டா. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஹோட்டல் போலுங்க இது. நீ கீழே போகுது, நீ அப்படியே ஃபர்தராக மேலே போகுன்னு நினைக்கிறேன். அதான் மேலே கீழே மேலே கீழே போயிட்டே இருக்கு. அப் டவுன் அப் டவுன். சைடில் ஒரு ஆற்று வர போகுதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆற்று அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பாரு, பாருங்க. பா, எப்படி இருக்கு பாருங்க. எங்க ரெண்டு மலை எங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. உங்களை சமைச்சு என்ன சொல்றதுன்னே தெரில. அப்படி இருக்கு இந்த ரோடு. இங்க பாருங்களேன், எதுக்குள்ள போயிட்டு இருக்கணும். மலையவே கொடைஞ்சு ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடெலாம் இப்போ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல மேடு பள்ளமாக காமிச்சிட்டு இருப்பாங்க யூடியூப்லலாம். பாரு, ஐயோ பா, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. உண்மையிலேங்க லடாக் ரைடுன்றது அது ஒரு தனி ஃபீல் தாங்க. பா, நான் பார்க்குறத நீங்களும் பார்க்கணும். பாருங்க, ரோடவே கட் பண்ணி இதில் போய்கிட்டு இருக்கு ரோடு. லாரி கீரியெலாம் இடிக்கக்கூடாதுல்ல, ஸோ அதுக்காண்டி. கால்சி, ஸோ கால்சின்ற ஒரு ஏரியாவுக்கு போக போகிறோம்னா கொஞ்சம் தூரத்தில். இதே மாதிரி தான். சரி, ரைட், ஓகே. எல்லா கேடர்லேயும் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கேன், சரிங்களா? ஒரே மாதிரி காமிச்சிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. எல்லா கேடர்லேயும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் இருக்குது. ஸோ அடுத்த ஜேர்னல் இன்னொன்று. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே கொண்டு போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றேன். ஓகேவா? ஸ்டே டியூன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 6 மணாலி 597. நாளைக்கு தான் மணாலி. இன்றைக்கெலாம் லே தான் இன்றைக்கி போட முடியும். மணாலியெலாம் நாளைக்கு தான், சரிங்களா? இங்கேயும் ஏதோ ஸ்கூல் இருக்குங்க, ஏதோ லாம்டான்னு சொல்லி. ராவாட வந்து போயிட்டுருக்குண்ணே. போயிடலாமான்னு தெரில. இன்னைக்குள்ளே போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த அப்படியே இப்படி மேலே ஏற ஆரம்பிக்குது பாருங்க. நீ கீழே இறங்கிச்சு, நீ அப்படியே மேலே ஏறுது. சீக்கிரமாக போவோங்க.
ஓகே வா, சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு இது போதும். இந்த பிரிட்ஜு வந்து 1 வெஹிக்கிள் அட் 1 டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில். லே அப்படியே லெஃப்ட்டு போகணும். லே 97 கிலோமீட்டர்ஸ். ஏய் இப்படி மேப்பை பாரு, இது இல்லையா? லே 97 கிலோமீட்டர்ஸ். ஒர்க் ஸ்டேட். இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைட் சைடு கை வலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. லைட்டு வேறு எரியுதான்னு தெரியல. லைட் எரியலன்னு தான் நினைக்கிறேன். பாருங்களேன் டைம் என்ன கரெக்டா? டைம் 4:40. இந்த 7 மணி வரையும் இருக்குல்ல, மேக்ஸிமம் ஓட்டிடுவோம். சரி ஓகேங்க, நீ கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு முடிச்சு விட்டுறேங்க, சரிங்களா? வா. இங்கே பாருங்க, டூரிசம் டிபார்ட்மெண்ட். வா, எப்படி ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கோண்ணே. வா, சிஹெச்சி கல்சி ஹாஸ்பிட்டல். இங்கே ஒரு குட்டியா எதை எதரா எதோ சுற்றுறாங்க? ஓ ஆமாடா கல்சி. அது நிறையா இருக்குமே, ஒன்று தான் இருக்குது. இருந்துச்சு, இதான் நல்லா பெருசு. ரைட்டில் வண்டி வருது திரும்ப. போமாங்க. கல்சிக்கு வந்திருக்கோங்க. ஏ வரிசையா இருக்கு மேடா. அது இருந்துச்சு, அது அங்க எங்க திபெத். அது வேறயா? அது இன்னும் போகணுமா? அது வேற இடம். நேபாளா? கல்சியில் வந்து நின்றுருக்கோங்க. வண்டி தெம்பா வந்துடுச்சு. ஜஸ்ட் இன்னும் 54 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அச்சீவ்மெண்ட்டுங்க. வா போகிறோம். மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுதுங்க. வா, எவ்வளோ நாள் இதை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நிம்மு இன்னும் 17 கிலோமீட்டர்ஸ். இல்லை நிம்மு தாண்டி தான் நம்மளே போகணும். எப்படி இருக்கு பாருங்க. இடையில நிறையா ஷூட்டிங் ஸ்டோன், கோபி கேர்ஃபுல் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. நானோட ஷூட்டிங் ஸ்டோன்னா எதுவும் இங்கே எதுவும் மிலிட்ரி கேம்ப்லேருந்து ஷூட்டிங் பழகுவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஷூட்டிங் ஸ்டோன்னா இந்த மாதிரி உருண்டு வரும்ல, இந்த மாதிரி உருண்டு வர்றதை வந்து பார்த்து போங்க, மேலே கல்லை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க. வா, எப்படி கிலோமீட்டரில் போயிட்டுருக்கோம் பாருங்க. இங்கே வர்றா ஏங்க, என்னங்க இது எதுவுமே இல்லாமல் இருக்கு. நிம்மு 16 கிலோமீட்டர்ஸ். பா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தே ஆகணுங்க. அதுக்காண்டி தான் ஃபுல் வீடியோவும் போடுறேன். ஒரே தான் இருக்கட்டும் ஒன்று, சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி 2 போட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்புறம் ஏதோ டயக்ராம் பிக்சர் கணக்காக இருக்குங்க. இங்கே பாரு, வரைஞ்சா எப்படி வரைவோம் நம்ம. இங்கே பாரு, பா
இந்த ரோட்டில் ஸ்ட்ரெச் அடிக்கலாம், அட்ட ஸ்ட்ரெச்சு. இங்கே வர ஒரே ஸ்ட்ரெச்சு. அப்படியே இறங்குதுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதை ஏறா ஃபோன் ஏன்ட்ருக்கா, இதை வீடியோ விட்றானே. இந்த சைடு ஐயோ, சே விடு 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 விடு. இங்கே பாருங்க. சரி விடுங்க, இந்த விளாக்லேயே நீட்டாக போட்டுருவோம், கோப்ரோ விளாக்லே. பா இப்படி இருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஆனால் இன்ன வரையும் ஒரு பெட்ரோல் பல்கோட பார்க்கலங்க. ஆனால் போட்ட நம்ம கீழேயும் அங்கே கோஷியாப்பூர்லேயும் ஓஷாப் இங்கே பாருங்க, அங்கிட்டலாம் வெறும் ஐஸ் கட்டியாக இருக்குது அந்த மலையெல்லாம். பா சரி ஓகே, நான் இதுவரையும் ஒரு vlog எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இதுக்கடுத்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக வரும். சரிங்களா? இங்கே ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் யூ டோன்ட் சர்வைவ். பா இங்கே இதுவரையும் ஒரு vlog வந்து நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? கோச்சிக்காதீங்க, ஃபுல்லாக போட்டால் நல்லா இருக்காது. சரி ஓகேங்க, புதுசாக இருந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அதே பாய் ஃப்ரம் தினேஷ், டாடா பாய், see you.